அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து 11ஆம் இடம் அந்த ஜாதகருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும், லாபத்தினை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் மற்றும் மூத்த சகோதரர்கள் சிறப்பினை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும். ஆகவே லக்னத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவனுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே, அந்த 12 குடையவனுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த ஜாதகருக்கு இவை மூன்றும் கிடைக்கும். அதாவது எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், எல்லா செயல்களிலும் லாபம் கிடைக்கும், மேலும் மூத்த சகோதரர்களது உறவு சிறக்கும், அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். அந்த வகையிலே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகவே மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 11ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே மேஷ லக்னக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும் மற்றும் மூத்த சகோதரர்களது சிறப்பு கிடைக்கும். அதுபோலவே ரிஷப லக்னத்திற்கு 11ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். ஆகவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ரிஷப லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும், எல்லா செயல்களிலும் லாபம் கிடைக்கும் மற்றும் மூத்த சகோதரர்களது சிறப்பும் அவர்களது உதவியும் ஆதரவும் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு கிடைக்கும். அதுபோலவே மிதுன லக்னத்திற்கு 11ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய். ஆகவே மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மிதுன லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயுடைய தசாபதி காலகட்டத்திலே மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும், எல்லா காரியங்களிலும் லாபம் கிடைக்கும் மற்றும் மூத்த சகோதரர்களது உறவு, ஆதரவு, சிறப்பு ஆகியவையும் கிடைக்கும். அதுபோலவே கடக லக்னத்திற்கு 11ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன். ஆகவே கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிரன் தசாபதி காலகட்டத்திலே அவர்களுக்கு எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும், எல்லா காரியங்களிலும் லாபம் கிடைக்கும் மற்றும் மூத்த சகோதரர்களது உறவு, அன்பு, ஆதரவு மற்றும் சிறப்பு ஆகியவை கிடைக்கும். அதுபோலவே சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான். ஆகவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும், எல்லா தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கும் மற்றும் மூத்த சகோதரர்களது அன்பு, ஆதரவு, நன்மை, ஆதாயம் மற்றும் சிறப்பு ஆகியவையும் கிடைக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அதுபோலவே கன்னி லக்னத்திற்கு 11ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திரன். ஆகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே அந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும், எல்லா செயல்களிலும் லாபம் கிடைக்கும் மற்றும் மூத்த சகோதரர்களது அன்பு, ஆதரவு, பாசம், ஆதாயம் மற்றும் சிறப்பு ஆகியவை கிடைக்கும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அதுபோலவே துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு துலாம் லக்னத்திற்கு 11ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன். ஆகவே துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த துலாம் லக்னத்திற்கு
11ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும், எல்லா செயல்களிலும் லாபம் கிடைக்கும் மற்றும் அவர்களது மூத்த சகோதரர்களது அன்பு, ஆதரவு, பாசம், ஆதாயம் மற்றும் சிறப்பு ஆகியவை கிடைக்கும். அதுபோலவே விருச்சிக லக்னத்திற்கு 11ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான். ஆகவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த விருச்சிக லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும், எல்லா செயல்களிலும் லாபம் கிடைக்கும் மற்றும் அவர்களது மூத்த சகோதரர்களது உறவு, அன்பு, ஆதரவு, ஆதாயம் மற்றும் சிறப்பு ஆகிய அனைத்தும் கிடைக்கும். அதுபோலவே தனுசு லக்னத்திற்கு 11ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிரன். ஆகவே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த தனுசு லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் தொட்ட காரியங்களில் எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும், தோல்வியே இருக்காது. அவர்கள் எடுத்த செயல்கள் எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கும், நஷ்டமே இருக்காது. மேலும் அவர்களது மூத்த சகோதரர்களது அன்பு, ஆதரவு, உறவு, பாசம், அவர்களால் ஆதாயம் மற்றும் சிறப்பு ஆகியவை கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் சிறப்பாக வாழ்வார்கள், மேன்மை அடைவார்கள். அதுபோல மகர லக்னத்திற்கு 11ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய். ஆகவே மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மகர லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய விருட்சத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் அவன் சகோதர காரகன் என்பதனாலே இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிக ராசியின் அதிபதியாகிய செவ்வாய் பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே மூத்த சகோதரர்களது அன்பு, ஆதரவு, பற்று, பாசம், உறவு, ஆதாயம் மற்றும் மூத்த சகோதரர்கள் சிறப்பு ஆகியவை கிடைக்கும். அதோடு அந்த செவ்வாய் தைரிய காரகன், காரிய காரகன், பூமி காரகன், தைரிய காரகன் என்பதனாலே அந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், எல்லா செயல்களிலும் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும். அது போலவே கும்ப லக்னத்திற்கு 11ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். ஆகவே கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கும்ப லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவானுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும், தொட்ட செயல்கள் எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கும் மற்றும் அவர்களது மூத்த சகோதரர்களது உறவு, அன்பு, பாசம், பரிவு, ஆதாயம் மற்றும் மூத்த சகோதரர்களது சிறப்பு ஆகியவையும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் சிறப்பாக வாழ்வார்கள், மேன்மையாக வாழ்வார்கள். அதுபோலவே மீன லக்னத்திற்கு 11ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகவே மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மீன லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவானுடைய தசாபதி காலகட்டத்திலே அந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களது அன்பு, ஆதரவு, நல் உறவு, பாசம், அவர்களால் ஆதாயம் மற்றும் மூத்த சகோதரர்கள் சிறப்பு, மேன்மை ஆகியவற்றும் கிடைக்கும். அவர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும். அவர்கள் எடுத்த செயல்கள் எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கும். இப்படியாக ஒரு லக்னத்திற்கு வெற்றி, லாபம், மூத்த சகோதர ஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்கு அதிபதியினுடைய தசாபுத்தி காலகட்டத்திலே அந்தந்த லக்னக்காரர்களுக்கு
வெற்றி, லாபம் மற்றும் மூத்த சகோதரர்களது சிறப்பு ஆகியவை கிடைக்கும். அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.